அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அஸ்திவாரமே வந்து ஒரு ஹெல்த்தியான குக்கிங்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹெல்த்தியான குக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்கனைஸ்டான கிச்சன் தேவை. அப்போ தான் நம்ம ஒரு டென்ஷன் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து சமையல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டான கிச்சனுக்கு எவ்வளோ பாத்திரங்கள் இருந்தால் சப்போர்ட்டிவாக இருக்கும், அதாவது ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்லோடில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து 6 இல்லை ஒரு 12 நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய சைஸ் சின்ன சைஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். என்ன ஷேப் நமக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டம்ளர்ஸ், இதுவும் வெரைட்டிஸில் இருக்குது. நமக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 12 வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு சொம்பு, நமக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து சொம்பு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கிக்கலாம், மூடி போட்ட கண்டெய்னர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் கேசரோல்ஸ் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 3மே வந்துட்டு 1000 rupeesக்கு நான் ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடாய், ஒன்று பெருசு ஒன்று வந்து சின்ன சைஸில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரம், உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எண்ணெய் தடவுற மாதிரி வாங்கிக்கலாம், இல்லை துணி போடுற மாதிரி குக்கர் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு தோசைக்கல். ஸோ ஒன்று வந்து சப்பாத்தி போடுறதுக்காக அயனும், இன்னொன்று வந்து நான்ஸ்டிக் தவாவும் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி மரக்கரண்டி, அதே மாதிரி சாப்பிங் போர்டு மரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் சப்பாத்தி போடுறதுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொலாண்டர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டீப் ஃப்ரையிங்க்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் மூடியோட. அடுத்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்காக இருக்கட்டும், இல்லை சுடு தண்ணி போடுறதுக்கு, இல்லை சாதம் வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெரிய சைஸும் நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கெஸ்ட் வர டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வடிதட்டும் வாங்கி வச்சுக்கிறது அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அடுக்கு சட்டின்னு சொல்லுவாங்க, மாவு கரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2 இருந்தாலே போதும். அடுத்து ஒரு காப்பர் பாட்டம் அகலமான பாத்திரம், இல்லை நம்ம ரசம், சாம்பார் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு பயன்படும். இதில் நம்ம 2 சைஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மீடியம் சைஸ் கிண்ணங்க, நம்ம டீ காஃபி போடுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பாத்திரங்க. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரங்கள் இதில் வந்து நம்ம கம்மியான அளவில் குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரங்கள் நமக்கு பயன்படும். அடுத்து கரண்டி, ஜாரணி, அன்னக்கரண்டி, குழிக்கரண்டி இந்த மாதிரி வெரைட்டிஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. எப்பயுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. பாத்திரங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்துட்டு பாத்திரம் கழுவுற வேலை மிச்சமாகும்னு என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு டிப் இது. நெக்ஸ்ட்டு ஸ்பூன்ஸ், நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 12 ஸ்பூன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம்.
தேவைப்பட்ட சைஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அடுத்து தாளிக்கிற கரண்டி. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டி நொடிக்காம நல்லா ஸ்ட்ராங்கா ஃபர்மா நிக்குது பர்னர் மேல வைக்க போகுது. அடுத்து டீ வடிகட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இடிக்கி. அடுத்து நைஃப்ஸ், சிசர், ஸ்க்ராப்பர். நமக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் என்னென்ன நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோமோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு நம்ம நிறையா சேர்த்தோன்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் அகெயின் அது நம்மளுடைய பொறுப்பாகும். ஸோ ரொம்ப யோசிச்சு வாங்கணும். இந்த மாதிரி ஒரு இடுக்கி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அப்பளம், பூரியெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிரேட்டர்ஸும் வாங்கி வச்சுக்கலாம். பவர் கட் ஆகிறப்ப இதுதான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பட்டர் நைஃப். இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். குட்டி குட்டி கிண்ணங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு முன்னாடி மசாலாக்கள் எடுத்து வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை சட்னி வெரைட்டிஸ் வந்துட்டு தட்டில் வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சின்ன சின்ன தட்டுக்கள் வாங்கினீங்கன்னா டீ, காஃபி எல்லாம் மூடி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் ஒரு 6 வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் கிண்ணங்கள், தயிர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சட்டிங்க. இது நமக்கு வந்து கெஸ்ட் வர நேரத்தில் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற டைமில் நம்ம இவங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் லாஃப்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்மளுடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டு குக்கர். சின்ன சைஸில் ஒன்று, பெரிய சைஸில் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நான் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இவங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை புதுசாக கிச்சன் செட் பண்ணுறதுக்கும் சரி ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.